ஏற்ற காலம் ஒன்று வர வேண்டும். அல்லேலூயா. வீடு கட்ட வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறீர்களா? ஏற்ற காலத்திலே நீ கையிட்டு செய்யும் வேலைகள். அநேகர் ஆண்டவரத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செய்கிற வேலையில் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். நீ என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக பொருத்தனைகளை செலுத்தணும். அன்னாள் பொருத்தனை பண்ணி செலுத்தினாலா? எப்தா பொருத்தனை பண்ணி நீங்களும் என்ன பண்ணணும்? என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், நான் ஒரு வீடு கட்டி எழுப்பணும், நல்ல சுகம் கிடைக்கணும். நீங்கள் ஒரு பொருத்தனை எடுத்தீங்கன்னா போதும், அந்த பொருத்தனையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 8ஆம் வசனம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியத்திலையும் நீ கையிடும் எல்லா வேலைகள். அல்லேலூயா. நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்களா? அல்லது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? டீச்சராக இருக்கிறீங்களா? அல்லது என்ன ஒரு சிறு தொழில் செய்கிறீங்களா? நீ கையிடும் வேலையில் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா பிஸ்னஸே இல்லைம்மா, கடையே ஓப்பன் பண்ண முடியல, வருமானமே இல்லைம்மா, கடன் 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 பிரச்சனைகள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் கையில் எவ்வளோ இருக்கிறது அதை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சிறு தொழில் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக்குவார். அல்லேலூயா. நாங்கள் இந்த ஊழியத்திற்கு வரும் பொழுது இடம் கிடையாது, ஆலயம் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. பாருங்கள், நாங்கள் வெறுமையாக தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஜெபம் பண்ண ஆபிரகாமை போல கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கு ஒரு சொந்த தேசத்தை கொடுப்பேன், சொந்த இடத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அதே போல் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமேன். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். நீ என்ன பண்ணு? வெளியே வந்து என்ன பண்ணணுமா? பார்க்கணுமா? அல்லேலூயா. சொல்லுங்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ வெளியே வா, நீ வெளியே வந்து பாரு. அல்லேலூயா. அப்புறம் ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் 17ஆம் வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு நான் அதை தருவேன். பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க அவங்கிட்ட. ஆனால் ஆண்டவர்